வெல்கம் டு கிரவுண்ட் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கத்திரிக்காய் வச்சு தான் சமைக்க போகிறோம். கத்திரிக்காய் இது போல் சீசனில் விலை குறைவாக கிடைக்கிற சமயத்தில் நம்ம வத்தல் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இதிலேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த சமயத்தில் இது போல் கத்திரிக்காய்களை நீள நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு முழு கத்திரிக்காயை நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வத்தல் போடுறதுக்கு கத்திரிக்காய் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பிஞ்சான கத்திரிக்காயாக எடுக்கக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் நல்லா முத்தின கத்திரிக்காயாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் விதைகள் வந்த ஓவராக முத்தின கத்திரிக்காயும் எடுக்காதீங்க. இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். கத்திரிக்காய் இந்தளவு கலர் மாறிடும். அதாவது கத்திரிக்காய் முழுசாக வேகக்கூடாது, அது பாதி அளவு தான் வேகணும். அந்த மேல் தோல் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். நம்ம கலர் மாறின பிறகுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முறை தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு முறை கலந்து விட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே வெந்துட்டுருக்கும். அதாவது பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ வெந்த கத்திரிக்காயை எடுத்து இது போல் ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் ஓவராக வெந்துருச்சு அப்படின்னா வத்தல் சரியாக வராது. அதே சமயத்தில் குழஞ்சும் போயிடும். இப்போ எடுத்து எல்லாத்தையுமே இந்த வடிகட்டியில் வச்சாச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஈரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சிட்டு இது போல் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். தட்டில் சேர்த்துட்டு இதை அப்படியே பரப்பி காய வச்சிடக்கூடாது. இது போல் இந்த சதை பகுதி இருக்குது இல்லைங்களா, அது மேலே வெயில் பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சா இது நல்லா சீக்கிரமாகவே காஞ்சிரும். இது கோடை காலத்தில் நம்ம செய்யும் பொழுது ஒரு 2-3 நாள்லேயே நல்லா உங்களுக்கு காஞ்சி வந்துடும். இப்போ நம்ம இது போல் நல்லா அடுக்கி வச்சாச்சு. இது நம்ம சொல்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்குமோ அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம அடுக்கும்பொழுது கடகடன்னு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதற்கு பிறகு வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு இந்த அளவு நல்லா காஞ்சி வந்திருக்கும். பங்குனி சித்திரை போல் வெயிலில் பார்த்திங்கன்னா 3 நாள் காஞ்சதுனாலே இந்தளவு நல்லா சுருங்கி வந்துடும். இப்படி நல்லா சுருங்கி வந்த பிறகு இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் நம்ம மோர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்து இந்த வத்தல் செய்யும்பொழுது இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோராக சேர்த்தாலும் சரி, இது போல் கெட்டி தயிராக இருந்தாலுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஓரளவு புளிப்பாக இருக்கிறதா இருக்கட்டும். நல்லா புளிச்ச தயிரோ மோரோ சேர்த்தா தான் இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பில் பாதி அளவு வேக வைக்கும்பொழுது போட்டோம். மீதி அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மோரோட கலந்து விட போகிறோம். இது கெட்டி தயிர் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி தெளித்தேன். நீங்கள் மோராக சேர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி தெளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இது போல் எல்லா கத்திரிக்காய் மேலேயும் படுற மாதிரி நம்ம கலந்து விடணும். இப்படி கலந்து விட்டுட்டு, அதாவது இன்றைக்கி நீங்கள் காய வச்சு எடுத்துருக்கீங்க, இன்றைக்கி 3ஆவது நாள் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா இது போல் ஈவினிங் கலந்து வச்சுட்டு மறுநாள் காலையில் திரும்பவும் இதை தட்டில் வச்சு வெயிலில் காய வைக்கணும். இதே போல் நல்லா காய வச்சுட்டு எடுத்த பிறகு நல்லா கையில் வச்சு நம்ம அழுத்தும் பொழுதே உடையும். அந்தளவு இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காயிற வெயில், அதாவது சம்மரில் காயிற வெயிலில் ஒரு 3 நாள் காய்ஞ்சதுனாலே இது சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படி காய வச்சு எடுத்து வச்ச இந்த கத்திரிக்காய் வத்தலை நம்ம சாதாரணமாக சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் அப்படிங்கிற சாதத்துக்கு எல்லாமே பொரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஊறியாச்சு. மறுநாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இது நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் இதே போல் நம்ம வச்சுடுறோம். இப்படி பிளேட்டில் வைக்கும்பொழுது நல்லா ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வெயிலெலாம் எல்லா பக்கமும் பட்டு உங்களுக்கு சீக்கிரத்துலேயே காஞ்சிடும். 3 நாள் அப்படிங்கிறது 2 நாளில் கூட நல்லா காஞ்சி வந்துடும். இது போல் நீங்கள் கத்திரிக்காய் வத்தல் ரெடி பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பவும் இது 3 நாள் காஞ்ச கத்திரிக்காய் வத்தல். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் மேலே ஆனால் கூட கெட்டு போகாது. இப்போ நான் பொரிச்சு காமிக்கிறேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் கத்திரிக்காய் வத்தல் நம்ம செய்யும்பொழுது மோர் போட்டு செஞ்சோம் இல்லைங்களா, இந்த கத்திரிக்காய் வத்தலை மோர் போடாத அப்படியே கூட வச்சிடலாம். மோர் போடாத கத்திரிக்காய் வத்தலை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் முன்னாடியெல்லாம் வெளியில் கடைக்கு போய் எதுவுமே வாங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இது போல் காய்கறி வத்தல் இருந்ததுன்னா இந்த வத்தலை எடுத்து
குழம்பா செஞ்சுருவாங்க, வத்த குழம்பு செய்வாங்க. அதனால அதுக்கு மோர் போடாமல் எடுத்து வைப்பாங்க. உங்களோட தேவை எது அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் மோர் போட்டும் வச்சுக்கலாம், இல்லை மோர் போடாமலும் வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே கத்திரிக்காய் வத்தல் ரொம்ப குட்டி குட்டியாக பொடி பொடியாகவும் கட் பண்ணி போடலாம். அப்படி கட் பண்ணி போடும் பொழுது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அது தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தடிமனான துண்டுகளாக ரெடி பண்ணி வத்தல் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாகி வருங்க. இதே முறைப்படி கத்திரிக்காய் வத்தல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட நியூ அப்லோட்ஸ் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.